அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 27/3/2024. துவிதியை திதி மாலை 5:07 வரை. அதன் பிறகு திருதியை திதி. சித்திரை நட்சத்திரம் மாலை 4:15 வரை. அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். சமநோக்கு நாள். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் ராகு, மேஷத்தில் புதனுடன் குரு பகவான், கன்னியில் கேது, துலாத்தில் சந்திரன், கும்பத்தில் சுக்கிரன் செவ்வாயுடன் சனி பகவான். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம் செய்ய, குழந்தைக்கு காது குத்த, சாதம் ஊட்ட, வாகனம் வாங்க, வங்கி கடன் பெற, பூப்பு நீராட்ட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சிரிக்கும்போது உன்னுடன் 4 பேர் சேர்ந்து சிரிப்பார்கள். ஏனென்றால் இந்த உலகம் ஜாலியானது. ஆனால் அழும்போது நீ மட்டும்தான் தனியாக உட்கார்ந்து அழ வேண்டியிருக்கும். ஏனென்றால் இந்த உலகம் போலியானது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்மளை நாம் எப்படி அடையாளம் காட்டிக்கணும், நாம் எப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் உலக நடப்பு, நாட்டு நடப்பை எல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் தன் நடப்பை மாற்றி அமைத்து கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு, இளமை ஒரு பக்கம் அதிகமாகுங்க. நாமும் நம்மளை பார்த்துக்கணும், அடுத்தவங்களையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்முடைய ஆரோக்கியத்திலையும் நம்ம அக்கறை காட்டணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனையும் இன்னைக்கு ஒரு பக்கம் ஓடின்னு இருப்புங்க. 12ஆம் இடத்துல மறைந்து கிடந்த புதன் இப்போது உங்கள் ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தம்பி தங்கைகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கும். அவங்களோட இருந்து வந்த மன வருத்தங்கள் அதெல்லாம் விலகும். பார்த்தும் பார்க்காம போன சில நண்பர்கள் வலியை வந்து இனிமேல் பேசுவாங்க, உங்களை சரியாக புரிஞ்சிப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டாகுங்க. சூரியன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை நீங்கள் கண்காணிக்கிறது நல்லது. அவங்க இறக்கப்பட்டு எங்கேயாவது ஏமாந்துடக்கூடாது. அந்த வகையிலையும் அவங்கள கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், ஏன்னா ஜென்மகுரு இருக்கிறதுனால. ஆனால் அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணி வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, எந்த ஒரு கவலையையும் மறக்கச் செய்ய ஏதோ ஒன்று வாழ்க்கையில் வந்து கொண்டு தான் இருக்கும். அது இன்னொரு கவலையாக கூட இருந்து விடலாம். ஆமாங்க, அதனால தாங்க இந்த கவலைப்பட்டுக்கிட்டு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு ஓரமாக உட்கார்ந்து அப்படியே யோசிக்கிறதெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே பிடிக்காதுங்க. சரி, அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், ஏன்னா எல்லாத்தையும் நாம் கடந்து தானே வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி எங்கும் எப்பொழுதும் பிரச்சனைகளாக
குறைவாக பார்க்காமல், கவலையோடு நில்லாமல், அவற்றையெல்லாம் ஒரு சவாலாக பார்த்து எதிர்த்து நின்று சவால்களில் வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்களும் இன்னைக்கு வீடு தேடி வருவாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாகவும் மாறுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கிற வகையில் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரிய பதவிகள் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் எல்லாம் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்களும் உங்கள்கிட்ட எல்லா வகையிலும் பேசுவாங்க. அவங்களோட சேர்ந்து தொழில் தொடங்குறதோ அல்லது சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு சில வழிவகைகள் இன்னைக்கு கூட கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. புதன் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி, அவர் 12வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் அதிகம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களும் காலையில் சுமாராக இருக்கும். அதனால் மாலை 4:15 மணிக்கு பிறகு முயற்சிகள் பண்ணிங்கன்னா ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எல்லோருடைய இதயத்திலும் காயங்கள் உண்டு. அதை வெளிப்படுத்துவதில்தான் வித்தியாசம். சிலர் கண்ணீராக, சிலர் புன்னகையாக. நீங்கள் எப்படி? நீங்கள் எப்பொழுதுமே மனசுக்குள்ளார எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் வெளியில் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் அப்படி கடந்து போகும்போது சிலர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, மனுஷனுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா, ஆனால் அதெல்லாம் எதையுமே வந்து வெளியில் காட்டிக்காமல் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கும் போயின்ட்டுருக்காருங்க அப்படின்னு அடுத்தவங்க வந்து உங்களை பார்த்து முன் உதாரணமாக இருக்கும் அளவிற்கு, உங்களை உதாரணமாக சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பலவீனமாக இருந்தார். நீசம் பெற்று ராகுட இருந்ததுனால உடம்பு ஏதாவது போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்கே, என்னன்னு ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலேன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் அப்படிப்பட்ட புதன் இப்போது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் வந்து குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியம் இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரம் நடக்கும். எந்த ஒரு சிக்கலுக்கும் மாற்று வழி உண்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒரே வழியில் போகாமல் இன்றைக்கி வேற ஒரு வழியில் போய் பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் நீங்கள் தீர்வு காண்பீங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக இடம் தேடின்னு இருக்கீங்க, வீடு தேடின்னு இருக்கீங்க. இன்றைக்கி உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வரனோட ஜாதகம் இன்றைக்கி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரத்துலேயும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 4:15 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ஆனால் அதே நேரத்தில் வந்து இன்றைய தினத்திலேருந்து மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:15 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, நாளை நாளை என்று எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடுவது அது தோல்விக்கு சமமாக போய் முடிகிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து பேசலாம் அப்படின்னு எதையுமே நீங்கள் தள்ளி போட மாட்டீங்க. ஏன்னா எதெடுத்தாலும் சூட்டோட சூடாக செய்து முடிக்கணுங்க, அப்போ தான் நமக்கு அது சரியாக வரும் அப்படின்னு எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் வாங்க போய் பார்க்கலாம், இன்றைக்கே முடிக்கலாம் அப்படின்னு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் கேந்திர பலம் பெற்று இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க, தைரியமாக சில விஷயங்களை எடுத்து கட்டி பேசுவீங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தம்பி தங்கைகள் ஆதரவாக இருப்பாங்க. தங்கையோட கல்யாண விஷயமாக வரன் தேடின்னு இருக்கீங்க, பொருந்தக்கூடிய ஜாதகம் வரன் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறாரு, 2ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால அடுத்தவங்களை நம்பாதீங்க, திடீர்னு அக்கறை காட்டுறவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் தொடர்ந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதிகளவு உங்களுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. இருந்தாலும் பங்குதாரர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். உங்களை பார்க்கும்போது நல்லா இருக்கீங்களா, சூப்பருங்க அப்படின்னு சொல்கிறவங்க அந்த பக்கம் போன உடனே இவரை பற்றி நமக்கு தெரியாதா அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க அருமையாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணிக்கு பிறகு தான் நல்லா இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலேருந்து மாலை வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகிறது, எல்லாம் புரிந்த பிறகு வாழ்க்கை முடிந்து போகிறது. எப்போ தான் வாழறதுன்னு புரியவே இல்லையே, அப்பப்போ ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாம் கலந்து கட்டி தான் வரும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும் கலந்த ஒரு கலவைதான் என்பதை புரிந்து வைத்து கொண்டு எல்லா வகையிலும் நேர்த்தியாக இருந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தைரிய ஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்திலையும் இன்னைக்கு பயணம் செய்கிறார். தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. அது மட்டும் இல்லைங்க, யோகாதிபதி குரு பகவானுடைய பார்வையில் இன்னைக்கு சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கையில் கிடைக்கும். பேசாமல் இருந்து வந்த சில உறவுகளும் சில நண்பர்களும் இன்றைக்கி வழியே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன கடுகடுப்புகள் எல்லாமே மாறி, சிடுசிடுப்பு எல்லாமே மாறி சிரித்த முகத்தோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் பங்குதாரர்களை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. கண்டகச்சனியாக இருக்கிறதுனால பங்குதாரர்களை அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து உங்ககிட்ட சில விஷயங்களை பேசுவாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டலாங்க. அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மன சொத்து ஏதாவது வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 4:15 மணி வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:15 மணிக்கு பிறகுதாங்க சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, உடைந்து போன நிலையிலும் அடுத்த அடியை நீ எடுத்து வைக்க தயாராக இருந்து விட்டால் உன்னை எவராலும் தோற்கடிக்க முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க எந்த ஒரு சிக்கல் வந்தாலும், இழப்பு, ஏமாற்றம், துரோகங்கள் எல்லாம் நடந்தாலும் உடைஞ்சி போக மாட்டீங்க. அப்படியே உடைஞ்சி போகிற மாதிரி, உருக்குலைகிற மாதிரி சில சோகங்கள் இருந்தாலும் கூட அடுத்த நிமிடமே ஆக வேண்டியது என்னன்னு பார்த்துட்டு போகலாம், இப்படியே இருந்தோம்னா என்னாகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்த்தவங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் அடங்க ஆரம்பிப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வெற்றி செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் எல்லா வகையிலுமே பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருந்தாலும் கூட குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவு இருக்குங்க. 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு சிலரை நம்மளால் புரிஞ்சிக்க முடியலையே, நம்மளை பார்த்தா வந்து பேசுகிறாங்க, பார்க்கலன்னா வேறு மாதிரி இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினம் வியாபாரம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். பழைய பாக்கிகளும் அதில் வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 4:15 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. உத்திரம் மற்றும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் காலையில் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மாலை 4:15 மணிக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மனிதன் எத்தனை விதமாக மாறுவேடம் போட்டாலும் காலமும் சூழ்நிலையும் அவனை காட்டி கொடுத்து விடும். ஆமாங்க, அதனால தாங்க இந்த வேஷம் போடுறது, அதே மாதிரி அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி பேசுகிறது, அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க. மனசில் நியாயமாக, நீதியாக, நியாயத்தில் எது கிடைக்குதோ, எதை பேசணுமோ அதை தான் நீங்கள் பேசுவீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் நீங்கள் பேச மாட்டீங்க. உள்ளது என்னவோ, உண்மை என்னவோ அதை தான் நீங்கள் மனசுலேருந்து எடுத்துக்கட்டி பேசுவீங்க. அப்படிப்பட்ட நியாயவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மாலை 4:15 மணி வரைக்குமே கவனமாக இருக்கணும். அதுக்கு பிறகு உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. மாலை 4:15 மணியிலிருந்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க முழுக்க திருப்திகரமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். திடீர்னு வந்து பேசுகிறவங்கள நம்பாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யோசித்து முடிவிடுங்க. வந்தாங்க, போனாங்க, கொடுத்தோம், எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இல்லாமல் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ ஏதாவது ஒரு சின்ன சின்ன விவாதம் வரும். ஆனாலும் குடும்ப ஒற்றுமை இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாங்க. உத்தியோக வகையிலையும் சின்ன சின்ன வேலை சுமைகள் இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. ஆனால் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
விருச்சிக ராசிக்காரர்களே, சிறகுகள் நனைந்தால் எந்த ஒரு பறவையாலும் பறக்க முடியாது. ஆனால் அதற்காக எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழை பொழியாதே என்று கேட்பதில்லை. அதனால் வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். அந்த போராட்டத்தை கடந்து வருவதில்தான் நம்முடைய அறிவின் நீரோட்டம் அடங்கி கிடக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் இது வேணாம் அது வேணாம், இதை பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்லாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் தயாராக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால சுப செலவுகள் இருக்குது. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு இன்றைக்கி நீங்கள் போயிட்டு வருவீங்க. பழைய நண்பர்கள் உறவினர்கள் வந்து பேசுவாங்க. சின்ன வயசில் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் பண்ண குறும்பு அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்கும். அதை நினச்சி பார்க்கும்போது மனசுக்குள்ளார சின்னதாக ஒரு மகிழ்ச்சி, ஒரு சிரிப்பு அதெல்லாம் இருக்கதாங்க செய்யும். உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் புதனும் குருவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலை முடியறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் எதையும் சொல்லாதீங்க. வேலையை முடிச்சுட்டு அப்புறமா சொல்லுங்கள். ஒரு சொத்து வாங்கிறதா இருந்தாலும் முன்பணம் கொடுத்துட்டு உடனே முன்பணம் கொடுத்துட்டேன், அக்ரிமெண்ட் போட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு முடிச்சுட்டு இந்த இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ தான் அது பலிதமாகும், அப்போ தான் அந்த வேலை நடக்கும். இல்லைன்னா அது பாதியிலே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு, ராகுவோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மனசுக்குள்ளார சின்னதாக ஏதாவது ஒரு கவலை இருந்துருக்குங்க. பணத்தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருக்கதாங்க செய்யும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மாலை 4:15 மணி வரைக்குமே அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, சிந்தனைகளுக்கு ஆற்றல் உண்டு. ஆனால் எதை சிந்திக்க வேண்டும் என்ற முடிவாக எடுங்கள். ஆமாங்க, அதனால தாங்க நல்லதை நீங்கள் யோசிப்பீங்க, நல்லதை செய்ய பார்ப்பீங்க, நல்ல விஷயங்களை எடுத்து சொல்வதற்கு நீங்கள் ஆர்வப்படுவீங்க. நல்லவர்களோடு நட்பு பாராட்டவும் நீங்கள் எல்லா வகையிலும் விருப்பப்படுவீங்க. இப்படி எங்கும் எப்பொழுதும் நல்ல சிந்தனையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூத்த சகோதரங்கள் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே மாதிரி விஐபிகளும் அறிமுகம் ஆகுவாங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே தைரியம் கொடுக்குற வகையில் 3ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு உண்டு. தடாலடியாக சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாகவும் சிலதெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் பொருந்துகிற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்காக கொஞ்சம் சேமித்து நகை நட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி லாபம் இருக்குது. வேலையாட்களை புதுசாக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க, வேலைக்கு சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல பேர் இருக்குது. மூத்த அதிகாரிகள் உங்களை நம்பி சில முக்கியமான பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மூலம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் சுமாராக இருந்தாலும் மாலை 4:15 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
மகர ராசிக்காரர்களே, பிறந்துவிட்டோம் என்று நினைத்து வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழப் பாருங்கள். ஆமாங்க, அதனால தாங்க வாழ்க்கையை அணுவணுவாக ரசிக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. சோகமெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த சோகத்துக்கு நடுவில் கூட ஒரு சுகத்தை தேடக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுக்கிரன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. பணவரவும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க. ஆனால் 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஒவ்வொரு நாளை தள்ளுறதும் ஒரு யுகமாக இருக்குதுங்க. அடடா, என்ன இப்படி போட்டு நேரங்காலம் நம்மளை வாட்டி விதைக்குதுன்னு சில நேரங்களில் நீங்கள் பெருமூச்சு விட்டதெல்லாமே உண்டுங்க. போதா குறைக்கு 4ஆம் இடத்துலையும் குரு பகவான் உட்கார்ந்துக்கிட்டு 4 பக்கத்துலேயும் உங்களை துரத்தி அடிச்சுட்டு தாங்க இருக்கிறாரு. இருந்தாலும் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். புதன் 4வது வீட்டுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க. உங்கள்கிட்ட சில உதவிகள், அதாவது உங்களுக்கு சில உதவிகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணி வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மாலை 4:15 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பிடித்த மனிதர்களோடு சிரித்து பேசு, பிடிக்காத மனிதர்களோடு சிந்தித்து பேசு. ஆமாங்க, முன்னாடியெல்லாம் நீங்கள் எப்படி இருந்தீங்க, என்ன மனசில் படுதோ எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லுவீங்க. அதனால் உங்கள் பேர் தான் ரிப்பேர் ஆச்சு. ஆனால் இப்போல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லக்கூடாது. யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லணும். யார் எதை கேட்குறாங்களோ அதுக்கு மட்டும் ஒரு வரியில் பதில் சொன்னால் போதும் அப்படிங்கிற மாதிரி அனுபவபூர்வமாக அடிபட்டு தெளிவடைந்து இப்போது தெளிவாக பேசக்கூடியவர்கள், தேவையானதை மட்டும் பேசக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசியில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால உங்கள் கனவுகள் எல்லாமே ஒன்றொன்னா நனவாகிக்கிட்டே இருக்குங்க. எத்தனையோ கஷ்டங்களை பார்த்தாச்சு, இருந்தாலும் ஒரு எதிர்காலம் ஒன்று நமக்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு எதிர்கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கீங்க. நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலம் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாகவும் முடியுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் சரியாகும். பிள்ளைகளோடையும் இன்னைக்கு மனம் திறந்து சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் பேசுவீங்க. வியாபாரமும் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்து மதியம் 4:15 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் காலையில் முன்ன பின்ன இருந்தாலும் மாலை 4:15 மணியிலிருந்து எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, காலம் போடும் கணக்கை இறைவனைத் தவிர வேறு யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. அதனால் நல்லதையே செய், நல்லதையே பேசு, நல்லது எல்லாமே உனக்கு நடந்து கொண்டே இருக்கும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்ட நீங்கள் எங்கும் எப்பொழுதும் நம்மால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேர் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு எல்லோருக்கும் நன்மையை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் நிதானமாக இருக்கணும்.
அவசர முடிவுகள் எடுக்காதீங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:15 மணி முதல் சந்திராஷ்டமம் தொடங்க இருக்குது. அப்படி இருக்கிறதுனால நிதானமாக இன்னைக்கு இருக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து எதையும் செய்ய பாருங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. ஆவேசமாக ஏதாவது பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அமைதியாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள்லாம் வரும். உன் சொந்தம் பெருசா, என் சொந்தம் பெருசா, உங்கள் அப்பா அம்மா வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கள் அப்பா அம்மா வந்தப்போ நீ என்ன பண்ண, இது மாதிரி பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் அக்கறை காட்ட பாருங்கள். அவங்க உங்களை நம்பி இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்பொழுதுமே மறந்துடக்கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பெருசாக நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இல்லைன்னாலும் கொஞ்சம் பரவாயில்லைங்கிற மாதிரி லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களை பற்றி வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சில விஷயங்களை கண்டும் காணாமல் இன்றைக்கி விட்டுட்டிங்கன்னா சந்திராஷ்டமம் உங்களை எதுவும் பண்ணிடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.